அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இனியம் புஷ்பாவின் சமையல். இந்த மழை நேரத்தில் பூண்டு குழம்பு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பூண்டு அடுப்பத்தை வச்சு மண் சட்டி வச்சுருக்கேங்க. சட்டி நல்லா சூடாகிடுது. இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடாகிடுதுங்க. இப்போ கடுகடுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் இதை மாதிரி நசுக்கி வச்சுக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். இதை மாதிரி இடித்து வச்சுக்கணும். பவுட்ரு ஆக்கக்கூடாதுங்க. இப்போ வெங்காயத்தை இந்த கடுகில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுதுங்க. ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த பூண்டு குழம்பு மருத்துவம் உள்ளதுங்க. இந்த மழை நேரத்துக்கு சளி பிரச்சனை இல்லை, சரியாகும். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற பூண்டு குழம்புங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு 50 கிராம் பூண்டை இது மாதிரி இடித்து வச்சுக்கணும். முழுசாக போடக்கூடாது. இது மாதிரி இடித்து வச்சா தான் இந்த சாறு இறங்கும். இந்த பூண்டை இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா இது மாதிரி பாதி வதங்கி வந்துடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மழை காலத்தில் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும், இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கணுங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது ஜீரகம் மிளகு 2த்தையுமே இடித்த பொருளை பூண்டுகளை சேர்த்துக்கிறேங்க. முக்கால் பாகம் நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துடுதுங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இதுமாதிரி கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன். புளி கரைச்சலை வச்சுருக்கேன். இந்த புளி கரைச்சலை இந்த பூண்டில் ஊற்றிக்கலாம். இந்த பூண்டு குழம்புக்கு ஏற்ற சால்ட் போட்டுக்கலாங்க. பூண்டு குழம்பு இறக்கிடலாங்க. எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வருது. ஒரு பக்கம் மழை பெய்யுது. இப்போ இறக்கிடலாங்க. மழை காலத்துக்கு ஏற்ற பூண்டு குழம்புங்க. இந்த பூண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.